ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம். இன்றைக்கி கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்தில் சத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம தோல் நீக்கிட்டு தான் நம்மளுடைய உணவுகள் எல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்ம தோலோடு சேர்க்கும்போது தான் நமக்கு எல்லா சத்துக்களுமே அதில் கிடைக்கும். இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சு எப்படி இந்த கஞ்சி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம், 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இதை நம்ம தனித்தனியாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஆயிலெலாம் சேர்க்க வேண்டாம். நம்மளுடைய 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்து இதில் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போது கருப்பு உளுந்து ஆட் பண்ணியாச்சு. நல்லா இதை மிதமான தீயில் ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நமக்கு இது வறுபடுறதுக்கு டைம் எடுக்கும். கருக விட்டுறாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை கலரி விட்டுட்டே இருக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு நல்ல வாசனை இதில் வரும். நல்ல கமகமன்னு ஒரு வாசனை வரும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்தங்கஞ்சி இடுப்பு வலிக்கெலாம் ரொம்பவே நல்லது. கிராமங்களில் ஏஜ் அட்டன் பண்ணும்போது கருப்பு உளுத்தங்களி தான் கொடுப்பாங்க. ரொம்பவே சத்துக்கள் நிறைந்தது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை எடுத்துக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாருங்கள், இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயில் நம்ம அரிசி 1/4 கப்பு 3 ஸ்பூன் அளவுக்கு இது இருக்கும். இதையும் எடுத்து நம்ம நல்லா மிதமான தீயிலே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி பொரிஞ்சு வரும், அந்த பதம் உங்களுக்கு தெரியும். அந்த டைமில் நம்ம அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நீங்கள் நிறைய செய்யணுன்னா மிஷினில் கொடுத்து இதே மாதிரி நீங்கள் 1 கிலோவுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் நம்ம இதை அடித்து பவுடராக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சாச்சு. இந்த பவுட்ரு ஃபார்மில் தான் இது இருக்கணும். இதை வச்சு தான் நம்ம கஞ்சி செய்ய போகிறோம். ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இப்போது ஒரு வெறும் பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ண வேணாம். இந்த பவுட்ரு 1 கப் அளவுக்கு இருந்தது. இந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு 4 கப் அளவுக்கு நம்ம இதுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இதை கலந்திங்கன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் முதல்ல நம்ம மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் வச்சுக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை ஃபஸ்ட்டு செஞ்சிடணும். இப்போது நான் 4 கப் அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும், நம்ம பயப்பட வேணாம். கடைசியாக இது நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிரும். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை கலந்துக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த கஞ்சி ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம வறுத்து தான் இதை செய்கிறோம். வெள்ளை உளுத்தம்பருப்பு ஊற வச்சுட்டு செய்வாங்க. அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நமக்கு. ஏன்னா அது நம்ம பச்சையாக செய்யும்போது ரொம்ப டைம் எடுக்கும். இதை வறுத்துட்டு செய்கிறதுனால நமக்கு ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். நல்லா இது மாதிரி நுரைச்சிட்டு வரும். இப்போது நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். இன்றைக்கி நான் பனங்கருப்பட்டி இதுக்கு சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட பனை வெல்லம், நாட்டு சக்கரை, வெல்லம் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா உடச்சிட்டு நம்ம காய்ச்சி தான் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு வச்சு கொதித்த பிறகு நமக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இது அப்படியே மாறும். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா திக்காயிடுச்சு. அடிப்பிடிக்காமல் மட்டும் கலந்து விடுங்க. நல்ல வாசனை கமகமன்னு இந்த டைமில் நமக்கு இருக்கும். நம்ம சுக்கு, ஏலக்காய் பொடி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. சுக்கு நமக்கு நல்ல டைஜஷனுக்கு, இதில் நார்ச்சத்து நிறையா இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இதுக்கு 100 ml அளவுக்கு காய்ச்சின பால் நம்ம இதுக்கு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பால் கலந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இதில் பால், தேங்காய் பால் வேணாலும் ஆட் பண்ணலாம், இல்லை நமக்கு பசும்பால் வேணாலும் ஆட் பண்ணலாம். எது வேணுமோ ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பால் சேர்த்த பிறகு தான் கருப்பட்டியோ வெல்லமோ இதில் நம்ம சேர்க்கணும். ஏன்னா நம்ம முன்னாடியே கருப்பட்டி சேர்த்துட்டோன்னா பால் திரிஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் கருப்பட்டியோ வெல்லமோ எடுத்துகிட்டு ஒரு கரையிற அளவுக்கு வச்சுட்டா போதும் அடுப்பில். அதை எடுத்து அப்படியே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பனங்கருப்பட்டியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். வாரத்துக்கு 2 தடவை இதை சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்திட்டா இந்த டேஸ்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிரும். இப்போது நமக்கு நல்லா கொதி வந்த பிறகு
நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். திரும்ப ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாகிடும். அந்த டைமில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ எனக்கு இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் இதுக்கு தேங்காய் துருவல் 1/4 மூடி தேங்காய் துருவல் எடுத்து அது 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நட்ஸஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படிதான் நமக்கு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் துருவலும் ஏலக்காய் பொடியும் தூவி ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வறுத்து வச்ச தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு லைட்டாக நம்ம நெய் விட்டு போட்டோம்னாலே ரொம்ப வாசமாக நல்லா இருக்கும். இல்லை நீங்கள் டைரெக்டாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நெய் வந்து கண்டிப்பாக போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ அவ்வளோதான். நமக்கு நான் சுக்கும் ஏலக்காயும் கலந்து அடித்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஹெல்தியான கருப்பு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது காலையில் மட்டும் இல்லாமல் மாலையிலையும் எடுத்துக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.